என்ன பங்கு சோறாக்கிட்டியா? நானும் எங்கள் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். சோத்தை எடுத்து வைமா, ரொம்ப பசியாக இருக்கு, சாப்பிடணும். ஏதோ வேலைக்கு போய் மாதம் சம்பாதிச்சு கொண்டு வரது மாதிரி சோறாக்கி கொட்டணும் உனக்கும் அப்பனுக்கும். இருந்த சாப்பாடெல்லாம் காக்காய்க்கு வச்சுட்டேன். என் உள்ள பழைய கஞ்சி தான் இருக்கு, குடிக்கிறீங்கன்னா குடிங்க, இல்லைன்னா எங்கேயாவது போங்க. இருக்கட்டும்மா, நீ பழைய சொத்தையை எடுத்து வையே, நாங்கள் குடைக்கிறோம். முதல்ல இந்த கிழவனை போட்டதில்ல வழி பக்கம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு இவங்களுக்கு ஆக்கி போட்டே நம்ம ஜீவன் எல்லாம் பொய்யும் போல இருக்கு. முதல்ல இந்த கிழவனை போட்டதில்லப்பா. என்ன பங்கசம், பழைய சோறு தான் இருக்குன்னு சொன்னா சட்டி நிறைய குழம்பு, கை குழம்பு வாசம் வந்துட்டு இருக்கு. ஆமாயா, அது வெளியூர்ல இருந்து என் பொண்ணும் மருமகனும் வராங்க, அதனாலதான் என் கறி குழம்பு வச்சிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கும் பழைய சோறு தான் இருக்கு. ஐயோ அப்பா, நம்ம அம்மா சாகும்போதே நம்ம 2 பேரும் செத்துருக்கணும் இல்லையா? இந்த இவளுக்கிட்ட கடந்து நம்ம வானால போகுது ஒரு புடி சோத்துக்காண்டி என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு. பழைய சோத்தை நமக்கு போட்டுட்டு நல்ல சோத்தை பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. வயசான காலத்துல இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அப்பவே அம்மா கூடவே போய் சேர்த்துருக்கணும். அம்மா எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்கு. அம்மா அதான்டா, என்னைக்குமே அம்மா அம்மா தான், பொண்டாட்டி பொண்டாட்டி தான்டா. அம்மாவை எப்போவுமே மதிக்க கற்றுக்கோங்க எல்லாரும். என்னங்க, அப்பனுக்கும் மோனுக்கும் ஃபீலிங்ஸ் வேண்டி கிடக்கு. பழைய கஞ்சி வேணும்னா தின்னுக்கிட்டு அப்புறம் போயிட வேண்டியதான். இங்கே இருந்த குசு குசுன்னு முனங்கள்லாம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பழைய கஞ்சியை கொண்டா, நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம். இந்தாங்க 2 பேரும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு என் மோளும் மருமகனும் வரும்போது இங்கே இருக்காதீங்க. அதுக்கப்புறம் இங்கே பழைய கஞ்சியை குடிக்கிறத பார்த்தா என் பொண்ணு என்ன தப்பா நினச்சிப்பா. என்னமாங்க, நல்லா இருக்கியா? மருமகன் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? ஆமாம், அப்பா எங்க? ஐயோ, அப்பன்னு கேட்கறாளே, 2 பேர்த்துக்கும் பழைய கஞ்சி கொடுத்துருக்கத பார்த்தா அவ்வளோந்தான். அப்போ நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாளே. அது வந்து உங்க அப்பாவும் தாத்தாவும் உள்ள இருந்து பிரியாணி சாப்பிட்றாங்க மக்களே. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு கறி குழம்பு வச்சுன்னா அவங்க பசிக்குதுன்னு சொன்னனால முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டேன். இல்லை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் பாரு. சரிம்மா, நான் போய் அப்பாவையும் தாத்தாவையும் பார்த்துட்டு வரேன். என்னப்பா இதெல்லாம் பழைய சொத்து தின்னுட்டு இருக்கீங்க? அம்மா பிரியாணி தந்தாங்களா? நீங்கள் ஏன் பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்க? பிரியாணி சாப்பிட வேண்டியதானே? தாத்தாவும் பழைய கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு, நீங்களும் ஏன் தாத்தா பழைய சொத்தை சாப்பிட்றீங்க? பிரியாணி சாப்பிட வேண்டியதானே? அம்மா செஞ்சு தந்தாங்கல்ல, அப்புறம் ஏன் பழைய சொத்தை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பிரியாணி சாப்பிட்ற வயசா இது. அதான் இந்த வெயிலுக்கு பழைய கஞ்சி குடிக்கலான்ட்டு உங்கள் அம்மாட்ட பழைய கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காதம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க, போங்க. இவ வேற உள்ள போயிருக்காளே, என்னெல்லாம் கேட்டு இந்த கிழவனும் 2 பேரும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறான்னு அவ்வளோ தெரியலையே. போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, அது உங்க அம்மா தான். அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் விருப்பப்பட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். இந்த வெயிலில் போய் எவனாவது பிரியாணி சாப்பிடுவானா? நீங்களா சின்ன சிறுசுங்க பிரியாணி சாப்பிடுவீங்க, நாங்கள் இந்த வயசான காலத்தில் பிரியாணி சாப்பிட முடியாதுமா. ஆனால் இந்த வெயிலுக்கு எதமா கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். சரி அப்பா, அப்போ நீங்கள் குடிங்க. சண்டாளி பின்னாடி நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இவன் நிற்கிறனால தான் நம்ம மகள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா மக போனோன்னு நம்மளை போச்சில்ல எடுப்பா. உண்மையை சொன்னா நல்ல வேலை பார்த்தோம், இல்லைன்னா உண்மையை உளறி இருப்போம். அவனுக்கு நம்ம மேலே பயம் இருக்கு. யாரு நம்ம மேலே பயம் இல்லாத ஆள் உண்டா? கிழவனுக்கு இல்லைன்னா சோறே கிடையாது, அவன் தான் போட்டு கொடுத்தாங்க. அந்த பயம் இருக்கு எனக்கு கிழட்டு பயலுக்கு. அப்புறம் நண்பர்களே, யார் வீட்டெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹாய் முகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே.